வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சுவையான இனிப்பு உப்பு உருண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. சாஃப்டான இந்த இனிப்பு உப்பு உருண்டை நம்ம அரிசி மாவு வச்சு சூப்பராக செய்திருந்தாங்க. வாங்க இப்போ இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அரை கப் அளவு பொடித்த வெல்லம் எடுத்துக்கலாம். ஒரு கப் அளவு கொழுக்கட்டை மாவு இல்லைன்னா இடியாப்பம் மாவு அரிசி மாவு எடுத்துடலாங்க. இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் இந்த பொடித்த வெல்லம் போட்டுட்டு ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதித்து கரைஞ்சி வரட்டுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இன்னொரு பேனை அடுப்பில் வச்சுட்டு டைரெக்டாக அதில் வடிகட்டிக்கலாம். கல் மண் போக வடிய விட்டுடலாங்க. இதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் போட்டுட்டு கூடவே பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டு லைட்டாக அப்படி கொதி வரும்போது நம்ம எடுத்து வச்சுருந்த அரிசி மாவு அதை போட்டுடலாங்க. போட்டுட்டு கரண்டியில் மெதுவாக அப்படி கிளறிக்கலாம். சுவையான இந்த ரெசிபி வந்து நம்ம ஈவினிங் செய்து கொடுக்கலாங்க. சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே இது விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா இது போல் ஒட்டாமல் பதம் வந்ததும் இதில் கொஞ்சமாக எண்ணெய், நெய் இதெல்லாம் ஊற்றிக்கலாங்க. நல்லெண்ணெய் கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஊற்றிட்டு கலந்துட்டு நம்ம இறக்கி வச்சுருவோம். இன்னொரு பாத்திரம் இல்லை பேசினில் நம்ம இதை மாவை போட்டு வச்சுருவோங்க. போட்டுட்டு மூடி வச்சிடலாம். ஆறுனதும் உருட்டிக்கலாங்க. இப்போ உப்பு உருண்டை பண்ணுறதுக்கு அடுப்பில் ஒரு அடிகனமான பேன் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிட்டு பெருங்காயம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு, 1/4 டீஸ்பூன் அளவு கடுகு, உடைச்ச உளுத்தம் பருப்பும் 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுட்டு ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் இதையும் போட்டுக்கலாங்க. ஒரு பாதி வரமிளகாய் கிள்ளி போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இப்போ எல்லாம் பொரிஞ்சு நல்லா வறுபட்டுருச்சுங்க. இந்த டயத்தில் ஒரு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு இதில் ஒரு 3 ஸ்பூன் அளவு துருவினை தேங்காய் அதையும் போட்டுக்கலாங்க. போட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சால்ட்டு போட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ கொதி வர ஆரம்பித்ததும் இதில் ஒரு கப் அளவு அரிசி மாவு போட்டு நல்லா கலந்துக்கலாங்க. மெதுவாக இது போல் கிளறிடலாம். இப்போ நல்லா கிளறியாச்சுங்க. கிளறிட்டு இது போல் உருண்டு வரும்போது நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். மூடி வச்சுருவோங்க. இது ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஆறட்டும். இப்போ 2 மாவுமே நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை நல்லா கையில் எண்ணெய் நல்லா நெய் தடவிட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சிக்கலாங்க. பிசைஞ்சிட்டு நம்ம சின்ன சின்ன பால்ஸாக உருட்ட வேண்டியது தான். நம்ம இது போல் கொழுக்கட்டை மாவோ இல்லை இடியாப்ப மாவோ இருந்தால் டக்குன்னு இது போல் ஒரு ஸ்வீட்டும் உப்பு உருண்டையை ஈஸியாக செய்யலாங்க. இது போல் எல்லா உருண்டையும் நான் உருட்டி எடுத்து வச்சிட்டேன். இப்போ இந்த உப்பு உருண்டை நம்ம இறக்கி வச்சிருந்தலாம் அதுவும் நல்லா ஆறிடுச்சு. கொஞ்சமாக கையில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா தடவிட்டு பிசைஞ்சிக்கலாங்க. அழுத்தி பிசைஞ்சிடலாம். இப்போ சின்ன சின்ன பால்ஸாக இதை ஒரு லெமன் சைஸ் அளவு உருண்டையாக உருட்டிக்கலாங்க. உருட்டி நம்ம அதையும் எடுத்து வச்சுருவோம். இதை போல் எல்லாத்தையுமே உருட்டி எடுத்து வச்சாச்சுங்க. அடுப்பில் இட்லி பானையில் ஒரு 1.5 டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றி வச்சாச்சு. கொதிக்கட்டும். இப்போ இட்லி தட்டில் எல்லா குழியிலையும் எண்ணெய் தடவிட்டு இந்த உருண்டையெல்லாம் வச்சிடலாம். உருட்டி வச்சுருந்த உருண்டையெல்லாம் வச்சுட்டு தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இது உள்ளே எடுத்து வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். நல்லா வெந்துருச்சு. இப்போ இறக்கி வச்சுட்டேங்க. ஆறுனதும் நம்ம இதை சின்னவங்க பெரியவங்க எல்லாருக்குமே இது கொடுக்கலாங்க. ஒரு 2 உருண்டையாக எடுத்து வச்சு கொடுத்தா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் நம்ம இதை போல் செய்து கொடுக்கலாங்க. நல்லா சாஃப்டான இந்த உருண்டை வந்து ட்ரெடிஷ்னலான உருண்டை அப்படின்னா கூட ரொம்ப ருசியும் அருமையாக இருக்குங்க. நம்ம வயிறுக்கும் ஒன்றும் பண்ணாது.
நீங்களும் இந்த டேஸ்டான உப்பு இனிப்பு உருண்டை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.